நிறைய பேர் பேச யோசிக்கிற ஒரு விஷயம், நினைக்கவே யோசிக்கிற ஒரு விஷயம், எய்ட்ஸ், ஹெச்ஐவி அப்படிங்கிற ஒரு டிசீஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த எய்ட்ஸ் அப்படிங்கிற நோய் வந்து எப்படி உருவாகுது அண்ட் இதை ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சது எல்ஏவி லிம்ஃப் அடினோபதி அசோசியேட்டிவ் வைரஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அப்புறம் 1986 தமிழ்நாட்டில் வந்து முதல்ல எய்ட்ஸ் இருக்கிறதா கண்டுபிடிக்கிறாங்க. ஹெச்ஐவி வைரஸ் வந்து தாக்கப்பட்டவங்களோட உடல் உறவு கொள்ளும் போது அவங்களுக்கு இது பரவுது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எய்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க குழந்தைக்கு பாதிக்கப்படும். ஹெச்ஐவி வந்தவங்களோட குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது தாய்ப்பால் வழியும் ஹெச்ஐவி பரவும். அண்ட் இந்த எய்ட்ஸால் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, இதனால இப்போ டியூபர்குலோசிஸ்லாம் வரும் அப்படின்றீங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எப்படி பரவும் அண்ட் அந்த பரவுறதை எப்படி தவிர்க்கலாம் சார்? அதை பற்றி அவேர்னஸ் கண்டிப்பாக வேணும். ஒன்று, காண்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக பரவும். அதே போல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். ப்ரெக்னென்சிலையும் இந்த பரவத்துக்கான சான்ஸ் இருக்கிறதா ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கணும். அது எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கலாம், இந்த ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அது என்னெல்லாம் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம், என்னெல்லாம் எடுத்துக்கக்கூடாது? ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் அதிகமாக தேவைப்படும். ரொம்ப விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் B12 அதெல்லாம் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அருகம்புல் சாறு வந்து ரெகுலராக குடிக்கணும். எதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா, நான் வெஜிடேரியன் டயட் எடுக்கக்கூடாது. அதுலேயும் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொன்னால் பிராய்லர் சிக்கனும் அவாய்ட் பண்ணிடணும், முட்டை வந்து அவாய்ட் பண்ணணும். வெஜிடேரியன் ஃபுட்லேயும் வந்து தயிர் அவாய்ட் பண்ணிடணும். நேயர்களுக்கு வணக்கம், நான் விஜய் கிருஷ். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக நம்மளோட சித்தா டாக்டர் கலைவாணன் இருக்காரு. வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு புது மாற்றமா வந்துட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நிறைய பேர் பேச யோசிக்கிற ஒரு விஷயம், நினைக்கவே யோசிக்கிற ஒரு விஷயம், எய்ட்ஸ், ஹெச்ஐவி அப்படிங்கிற ஒரு டிசீஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த எய்ட்ஸ் அப்படிங்கிற நோய் வந்து எப்படி உருவாகுது அண்ட் இதை ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சதுங்கிறது எய்ட்ஸை பற்றி வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு ரிசர்ச் போயிட்டு இருந்துச்சு. 1980s 81 82ல் அமெரிக்காவில் இருக்க ஒரு லேபில் இருக்கிற சயின்டிஸ்ட் வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணி ஆமாம். அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி லேபில் இந்த மாதிரி திருப்பி எய்ட்ஸை பற்றி அதை பற்றி ரிசர்ச் போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து லிம்ஃப் அடினோபதி அசோசியேட்டட் வைரஸ். ஹெச்ஐவிக்கு முன்னாடி பேர் வந்து இப்படி தான் கொடுக்குறாங்க. ஓகே, ஹெச்ஐவிக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது எல்ஏவி லிம்ஃப் அடினோபதி அசோசியேட்டிவ் வைரஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அப்புறம் 1986 தமிழ்நாட்டில் வந்து முதல்ல எய்ட்ஸ் இருக்கிறதா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எய்ட்ஸ் வந்து எப்படி வருதுன்னா, ஹெச்ஐவி வைரஸ் வந்து தாக்கப்பட்டவங்களோட உடல் உறவு கொள்ளும் போது அவங்களுக்கு இது பரவுது. ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் தான் இது. அதே போல் ஹெச்ஐவி வந்தவங்களுக்கு அந்த மாதிரி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணாலும் வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எய்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க குழந்தைக்கு பாதிக்கப்படும். ஓகே, ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்க அந்த குழந்தைங்களுக்கும் வந்துட்டு பாதிப்பு இருக்கும், கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஓகே. அதே போல் ஹெச்ஐவி வந்தவங்களோட குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது தாய்ப்பால் வழியும் ஹெச்ஐவி பரவும். இது மாதிரியான கண்டிஷனில் ஹெச்ஐவி வந்து பரவுது. ஓகே, ஸோ இப்படி ஹெச்ஐவி வந்து பரவறதுக்கு பல்வேறு முறைகள் இருக்குது அப்படிங்கும்போது, அண்ட் இதுக்கான அறிகுறிகள் என்னவாலாம் நம்ம கண்டுபிடிக்கணும், எந்தெந்த அறிகுறி வச்சு ஓகே ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியும்? ஹெச்ஐவி வைரஸ் வந்து ஒரு மனுஷனை வந்து தாக்குச்சுன்னா, எய்ட்ஸுங்கிறது என்னென்னா ஒரு தனிப்பட்ட வியாதி கிடையாது, மொத்த வியாதிகளோட தொகுப்பு தான் இந்த ஹெச்ஐவி வைரஸால் தாக்கப்படுற எய்ட்ஸ் நோய். ஓகே, ஒரு தடவை எய்ட்ஸ் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா மற்ற எந்த நோயாக இருந்தாலும் ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும். ஆமாம், என்னென்னா இதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை முதல்ல காலி பண்ணிடும். நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தால் தானே எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும். முதல்ல அதை வந்து காலி பண்ணுறதால அது ஒவ்வொன்றா வரும். எந்த இடத்துல எந்த பகுதியை தாக்குதோ அது ரிலேட்டடாக நோய் வரும். இப்போ பிரெயினில் தாக்கிச்சுன்னா மெனிஞ்சைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் வரும். கண்ணில் பார்த்தீங்கன்னா ரெட்டினைட்டிஸ் வரும். லங்ஸை தாக்குனா டியூபர்குலோசிஸ் வரும். லிவரில் தாக்குச்சுன்னா லிவர் சிரோசிஸ்னு வரும். ஒவ்வொரு இடத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக தாக்குதுங்கிற மாதிரி, அதாவது ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு இடமும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதை தாக்கும் அதை தாக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை ஒன் பை ஒன் அப்படி கிடையாது. எந்த உறுப்பை தாக்குதோ அதுக்கு உண்டான நோயை வந்து இது கொண்டு வரும். அப்படி அப்புறம் ஒன்று ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி தான் அடி வாங்கிச்சுல்ல, ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை வந்தால் அதை தொடர்ந்து இன்னொரு பிரச்சனை வரும். அப்படியே செயின் லிங்க் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் இந்த எய்ட்ஸால் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, இதனால இப்போ டியூபர்குலோசிஸ்லாம் வரும் அப்படின்றீங்களா? ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எப்படி பரவும் அண்ட் அந்த பரவுறதை எப்படி தவிர்க்கலாம் சார்? முன்னாடி சொன்ன மாதிரி யாருக்கு வந்து ஹெச்ஐவி வைரஸ் இருக்குதோ அவங்களோட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது இது பரவும். ஸோ இப்போ தடுக்கிறதுக்கான விஷயங்கள் என்ன, சுய ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணணும், செல்ஃப் டிசிப்ளின் லைஃப்பை வந்து ஃபாலோ பண்ணணும். பட் இன்னைக்கு கல்ச்சர் வந்து அப்படி இல்லை. ஏன்னா இன்னைக்கு சுகாதார அமைப்பு என்ன சொல்லுதுன்னா,
இது வரைக்கும் 35 மில்லியன் மக்கள் வந்து இறந்திருக்காங்க எய்ட்ஸால. இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே தெரியாமல் இருக்கு. அதை பற்றி அவேர்னஸ் கண்டிப்பாக வேணும். ஒன்று, காண்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக பரவும். இன்ஜெக்ஷன் வந்து புது இன்ஜெக்ஷன் தான் ஒருத்தருக்கு பயன்படுத்தணும். அதே போல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். அதே போல் ப்ரெக்னென்சிலையும் இந்த பரவத்துக்கான சான்ஸ் இருக்கிறதா ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கணும். ஆமாம், எடுக்கணும். இந்த மாதிரி பிஃபோர் தட் லேப் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா இதை வந்து தடுக்கலாம் பரவாமல். நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் அந்த டயபெட்டிஸ் வந்து அது கேஷுவல் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சு அப்படின்னா இந்த எய்ட்ஸ் நோயும் வந்து கேஷுவலாக ஆகிடும் போல இருக்கே. ஆனால் பார்த்தீங்கன்னா எய்ட்ஸும் இப்போவே கேஷுவலாக தான் இப்போயும் கேஷுவலாக தான் இருக்குது. ஆனால் அதை வந்து வெளியே தெரியறதில்ல. ஏன்னா ரிசர்ச் பண்ணி 35 மில்லியன் மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்கங்கிற ஒரு ரிசர்ச்சே சொல்லுது. விடுபட்ட தொகையும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். எல்லாருமே நம்ம கணக்கெடுக்கலாம். சில பேர் விடுபட்டு அதுவே ஒரு பெரிய தொகை வரும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நோயாக இன்றைய சமுதாயத்தில் இது இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இப்போ நார்மலாக சளி, காய்ச்சல், தலைவலின்னு வந்தாலே அந்த ஒரு 4 நாள் நம்ம படுத்த படுக்கை ஆயிடுறோம். நமக்கு இம்யூன் பவர் இருக்காது, எதுவும் சாப்பிட முடியாது. ஸோ இவ்வளோ பெரிய டிசீஸால் அவங்க அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களோட ஃபுல் கண்டிஷன் ஆஃப் லைஃப் அது எப்படி இருக்கும்? சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஹெச்ஐவி வந்தவனே உடனே இறந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு. சயின்ஸு, மெடிசனோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ வந்து ஒருத்தனுக்கு 20 வயசில் எய்ட்ஸ் வருது, அவன் வந்து 40 வயசு வரைக்கும் அவனோட லைஃப் ஸ்பேனை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இதோட இது என்னென்னா, ஹெச்ஐவி வந்தால் ஒரு 10 வருஷம் வரைக்குமே அதோட சிம்டம்ஸ் வந்து காட்டாமல் அப்படியே இன்ஆக்டிவாகவே இருக்கும். திடீர்னு வந்து பூஸ்டப் ஆகும். திடீர்னு ஆக்டிவ் ஆகிறதே தெரியாது. திடீர்னு இன்ஆக்டிவாக இருக்கிறது ஆக்டிவாக மாறும். அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இப்படி வரும்போது என்ன அறிகுறி இருக்குன்னா, நைட் டைமில் நிறைய ஸ்வெட்டிங் வரும். அதே போல் வாயில் அடிக்கடி புண்ணு வந்துக்கிட்டே இருக்கும். பிறப்புறுப்புல புண்ணு வரும். உள்ளுக்குள்ளே அல்சர் மாதிரியும் வரும். இருமல் வரும், சளி வரும். எப்போவுமே டயர்டாகவே இருப்பாங்க. ஒரு உற்சாகமாக இருக்க முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து மோட்டிவேஷனாக பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயத்த செய்ய சொன்னாலும் அவங்க எஸ்டேட் பண்ணுவாங்க. ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க. அந்த யார்கிட்டையும் பேசாமல் தனிப்பட்ட முறையில் ஏதோ உடம்புல ஏதோ சம் ரியாக்ஷன் நடக்குது. இன்னொன்று வந்து கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கும். என்னடா இப்படி ஆயிடுச்சு, இதை வந்து வெளியும் சொல்ல முடியாது, ஃபேமிலியும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய ஃபேமிலி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் இதில் நிறைய வரும். ஆமாம், எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த மனநிலைமை வந்துட்டு அப்படியே டிராஸ்டிக்காக மாறிடும். ஐயோ என்னடா இதுன்னு யோசிச்சே பாதி வாழ்க்கை போயிடல. ஸோ அது மன ரீதியாகவும் இது பாதிக்கப்படுது கண்டிப்பாக. அதாவது சொசைட்டியால் அவங்க ரொம்ப விமர்சனம் செய்யப்படுவாங்க. அதாவது சொசைட்டி எல்லாமே சூப்பராக, எல்லாருமே நல்லவங்களா, அவன் மட்டும்தான் கெட்டவன், அந்த மாதிரி ஒரு பார்வை ஈஸியாக மாற்றிடுவாங்க. ஆமாம். அதுவே அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸாக இருக்கும், குற்ற உணர்வாக இருக்கும். ரொம்ப அதை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. நோய் வந்தது ஒரு பிரச்சனைனா, நோயால் சமுதாயத்தின் மேலே தவறான ஒரு கண்ணோட்டம். ஸோ எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க. பட் என்னென்னா, சில பேருக்கு இந்த மாதிரி கண்டிஷன் வந்துடுது. ஹெச்ஐவி மாதிரி பிரச்சனை வரும்போது அவங்களால சொசைட்டியும் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல, ஃபேமிலியும் ஃபேஸ் பண்ண முடியல, அவங்களாலையும் உடம்பை வந்து நல்லா பார்த்துக்க முடியாத அளவுக்கு எல்லா விதத்தில் அவங்க உடஞ்சி போயிடுவாங்க மனதளவில். அதனாலே வந்து சில பேர் சூசைட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அவங்க தப்பான முடிவுகள் எடுப்பாங்க. அவங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுக்கணும். அவங்க மோட்டிவேஷனாக நம்ம பேசணும், ஆறுதலாக இருக்கணும். அதுதான் ரொம்பவே விரும்புவாங்க அந்த காலகட்டத்தில். ஓகே சார், இப்போ இந்த எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சித்தா ரிலேட்டடாக, சித்தா முறையில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம்? ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், பெரிய ஜேர்னின்னு சொல்லலாம். அண்ட் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்யூர் பண்ணுறதுக்கு சித்தா முறையில் என்ன ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது சார்? முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லைஃப் ஸ்பேனை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். வாழ்க்கை வாழும் நாட்களை நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், அதாவது மேஜராக ரொம்ப ஸ்வெட்டிங்காக இல்லாமல், கை கால்கள்லாம் வலி இல்லாமல், கொஞ்சம் சோர்வு இல்லாமல், அதுக்கான சித்தா மருந்துகள் கொடுக்கப்படுது. ரசகந்தி மெழுகு, பவளச்செந்தூரம், அதே போல் வந்து அமுக்குரா லேகியம், அதே போல் லேகியங்கள் இருக்குது, சூர்ணம், பற்பம், தைலங்கள் இருக்குது, முட்டி வலி, அதுக்கெல்லாமே. இதுக்கெல்லாம் அவங்க கண்டிஷனுக்கு பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி சித்த மருந்துகள் கொடுப்பப்படும். ஓகே சார். உணவு பழக்கம்னு வந்தால் அது எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கலாம், இந்த ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும்ல சார்? அது என்னெல்லாம் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம், என்னெல்லாம் எடுத்துக்கக்கூடாது? ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா எய்ட்ஸ் பேஷண்ட்ஸும் ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் அதிகமாக தேவைப்படும்.
ரொம்ப விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் B12 அதெல்லாம் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். விட்டமின் டி வந்து ஆரஞ்சில் இருக்குது, சன்லைட்டில் இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்கு 5 நிமிஷம் நேரடியாக சூரியனை பார்த்தா போதும். இந்த மாதிரி ரெகுலராக பண்ணணும். அருகம்புல் சாறு வந்து ரெகுலராக குடிக்கணும். அருகம்புல் சாறு. ஆமாம், அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். ரத்தம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த மாதிரி எய்ட்ஸ் பேஷண்ட்ஸுக்கு. அப்போ ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. அவங்க பீட்ரூட் வந்து எடுக்கணும். டெய்லி ஒரு கேரட் சாப்பிட்லாம், அத்திப்பழம் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஈஸியான டைஜஸ்ட் ஆகிற உணவு எடுத்துக்கணும். எதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா நான் வெஜிடேரியன் டயட் எடுக்கக்கூடாது. நான் வெஜிடேரியன் எடுக்கவே. ஆமாம், ஏன் எடுக்கக்கூடாதுன்னா அது வந்து டைஜஸ்ட் ஆகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுலேயும் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொன்னால் பிராய்லர் சிக்கனும் அவாய்ட் பண்ணிடணும், முட்டை வந்து அவாய்ட் பண்ணணும். வெஜிடேரியன் ஃபுட்லேயும் வந்து தயிர் அவாய்ட் பண்ணிடணும், நெய் மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது சூடு தரக்கூடிய எந்த ஃபுட்டுமே வந்து எடுத்துக்கலாம். எப்படின்னா டைஜஸ்ட் ஆகாது. ரெண்டாக பிரிப்பாங்க. அதாவது டைஜஸ்ட் ஆகிற உணவு, டைஜஸ்ட் ஆகாத உணவு. அப்படி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுல தான் வெஜிடேரியன் டயட் வரும். டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறதுக்கு நான் வெஜிடேரியன் டயட் வரும். இப்போ நான் வெஜிடேரியன் டயட் சில பேருக்கு வந்து விட முடியாது, ரொம்ப டேஸ்ட்டாக நான் சாப்பிட்டே ஆகணும்னு அப்படி சொல்கிறவங்க நான் வெஜிடேரியன் டயட் எடுத்த பிறகு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கலாம். ஜீரண சக்திக்கு. ஆமாம், ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். ஓகே சார். இப்போ இந்த எய்ட்ஸ் வந்துட்டு செக்ஷுவலாக இன்டர்கோர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து சீக்கிரம் அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறீங்க. அண்ட் அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கும் ஒரு சிலருக்கு அஃபெக்ட் ஆகுது. அது என்ன மாதிரி கேசஸ்லாம் இருக்குது சார்? அதுதான், ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண சிரிஞ்சை மற்றவங்களை யூஸ் பண்ணும்போது வரும். அதே மாதிரி எய்ட்ஸ் பேஷண்ட்டோட ரத்தத்தை மற்றவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது வரும். ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது குழந்தைக்கு வரும். ஓகே. இப்போ ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது அந்த குழந்தை எதுவுமே உலகத்துக்கே வந்திருக்காது. அது பண்ணாத தப்புக்கு அதுக்கும் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா சார்? இதை ஸ்டார்டிங்லேயே வந்து க்யூர் பண்ணிட முடியுமா, இல்லை அந்த குழந்தை வந்து த்ரூ அவுட் த லைஃப் அதோட தான் வாழ்ந்தாகணுமா? த்ரூ அவுட் த லைஃப் எய்ட்ஸ் பேஷண்ட்டுங்கிற ஒரு இதில் தான் வாழ்ந்தாகும். வேறு எந்த வழியும் இல்லை, வேறு வழி கிடையாது. அதுக்கு சொன்ன மாதிரி ஃபுட்டு, மெடிசனு அந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அந்த மாதிரி தான் பண்ணணும். எஸ்பெஷலி உங்களோட முத்ராஸ் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒவ்வொரு முத்ரா சொல்லுவீங்க. அண்ட் குறிப்பாக இந்த எய்ட்ஸுக்கு ஏதாவது முத்ராஸ் இருக்காது? எய்ட்ஸுக்கு வந்து பிராணமுத்திரை வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பிராணமுத்திரை வந்து இதுதான் பொசிஷன். ஸோ இந்த கட்டை விரல், சுண்டு விரல், மோதிர விரல், இந்த விஷயம். மற்ற 2 விரல் நேராக இருக்கணும். சாதாரணமாக மடியில் வச்சுக்கலாம். பிராணமுத்திரை வந்து எதுக்கு அதிகமாக தேவைப்படனா, எய்ட்ஸ் பேஷண்ட் வந்து ரொம்ப டல்லாக இருப்பாங்க, எனர்ஜியில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பிராணமுத்திரை பண்ணோம்னா ஈஸியாக வந்து பிரபஞ்ச ஆற்றல் வந்து உடம்புக்குள்ள அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டிக்கு அதுக்கு உண்டு முத்திரைக்கு. ஒரு ஹீலிங் பவர் மாதிரி. ஆமாம், ஹீலிங் தான். சார், அண்ட் எஸ்பெஷலி லைக் இன்னொரு விஷயம் உங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா அக்குப்ரெஷர் பாயிண்ட்லாம் சொல்லுவீங்க. அண்ட் இந்த டிசீஸ்க்கு பர்டிகுலர் ஏதாவது அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது? அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸும் லிவர் வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா லிவர் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். அப்படி இருக்கும்போது செரிமான பிரச்சனை வந்து வரும். அதாவது கொஞ்சம் சாப்பிட்டாவே ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், நெஞ்சு எரிச்சல் வரும், கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஏப்பம் அதிகமாக வரும். ஆமாம், இந்த மாதிரி டைஜஸ்டிவ் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கு வந்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் வந்து ப்ரெஷர் பண்ணலாம். இங்கே ப்ரெஷர் பண்ணலாம். இப்படி ப்ரெஷர் பண்ணும்போது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் போகிறோம். எங்கேயாவது பெயின் இருந்தாலும், தலைவலி, ஜாயிண்ட் பெயின், அது எல்லாமே வரும். பெயின், எந்த பெயினாக இருந்தும் லிவருக்கும் பெயினுக்கும் சம்மந்தம் உண்டு. அப்போது லிவரோட ஃபங்க்ஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி லிவரோட பாயிண்ட்டை வந்து ப்ரெஷர் கொடுத்தா அந்த பெயின் வந்து அப்போதைக்கு குறையும். ஓகே. ஸோ அந்த சடன் பெயின்லேருந்து நம்ம ஒரு ரிலீஃப் ஆகிடும். ஆமாம், கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும். ஓகே சார். அண்ட் குறிப்பாக எனக்கு இன்னொரு கடைசியாக ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சித்தா ரிலேட்டடாக பண்ணும்போது நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ வரைக்கும் அந்த எய்ட்ஸால் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் கொஞ்சம் இப்போ வந்து ஓகே பழைய மாதிரி இல்லை, எய்ட்ஸ் வந்தாலும் சாகணும் தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ மாறி இருக்குன்னா ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்களா சார்? அதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நீங்கள் சொன்னால் பெட்டராக இருக்கும். பர்சனல் லைஃப் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க டாக்டருங்கிறதால. ஏன்னா வந்து ஏதோ ஒரு இல்லீகல் அஃபரால் போயிடுறாங்க, இல்லை வந்து மேரேஜுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லீகல் அஃபர் போகும்போது அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இல்லை நேரடியாகவோ நிறைய அவங்க இன்ட்ராக்ஷன் பார்த்துருக்கேன். என்னென்னா முதல்ல வந்து இந்த மாதிரி தான் வந்து அஃபெக்ட் ஆகிட்டேன்னாவே அவங்க வந்து உடஞ்சிடுறாங்க. ஃபேமிலியில் தெரிஞ்சுட்டா என்ன ஆகும், இந்த ஒரு கண்டிஷன் வச்சுக்கிட்டு நான் மேரேஜ் பண்ண முடியுமா, அலைன்ஸ் அப்போ தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்திருக்கும். அவங்க எனக்குலாம் ஃபோன் பண்ணி ஆலோசனை கேட்பாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா,
எய்ட்ஸ் இந்த ஹெச்ஐவி தாக்கு அஃபெக்ட் ஆகிட்டு நீங்கள் மேரேஜ் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதோட தன்மை வந்து குறைக்கணும். இந்த இது வந்து தீவிரத்தை வந்து குறைச்சி கொஞ்சம் நார்மலுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் மேரேஜுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிடலாம். சில பேர் வந்து மேரேஜ் ஆகிடும், மேரேஜ் இல்லீகல் அஃபேரால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் அப்ரோச் பண்ண வருவாங்க. அப்போது இந்த மாதிரி கவுன்சிலிங் வரும்போது சொல்லுவோம். அதாவது ஒய்ஃபுக்கிட்டும் சொல்லக்கூடாது, ஆனால் இந்த விஷயத்தையும் சரி ஆமாம் சரி பண்ணணும். அப்போ 2 பேரையும் உட்கார வச்சு கவுன்சிலிங் மாதிரி கொடுப்போம். எல்லா விஷயமும் நம்ம சொல்லிட முடியாதுல்ல ஓப்பனாக, ஃபேமிலி இல்லையா. ஸோ அவருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது, அதுக்கேற்ற மருந்துகள் தான் கொடுக்கப்படுது. இந்த டைம் முடிகிற வரைக்கும் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்மூத்தாக ஒரு விஷயத்த நம்ம கன்வே பண்ணும்போது ஒரு ஃபேமிலியை வந்து நம்ம காப்பாற்றுறோம். ஸோ இப்போ பேஷண்ட்ஸ் வந்து வராங்க கவுன்சிலிங் கொடுக்கும்போது இந்த டிசீஸை ஓரளவுக்கு நார்மலைஸ் பண்ணுறதுக்கான டைம் பீரியட்னு ஏதாவது இருக்கா சார்? இல்லை அதுக்கு எடுத்துக்கிற மெடிகேஷன்ஸ் பொறுத்து தான் அது மாறுமா? அந்த கண்டிஷனை பொறுத்து, எந்த கண்டிஷனில் வராங்கன்னு இருக்குது. ரொம்ப தீவிரமான பிரச்சனையாக இருக்கா, இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கான்னு இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே போகும். ஓகே சார். ஸோ இந்த எய்ட்ஸ் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டவருக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இப்போ நம்ம பேசியிருக்கோம். அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை ஃபாலோ வீடியோஸ்லாம் நம்ம பேசலாம். நன்றி சார். நன்றி.